Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.1ல problem number 14 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குமா, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். வெறும் 4 ஸ்டெப்ல ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். For a group of 100 candidates. அப்ப n equal to என்னமா கொடுத்திருக்காங்க, நமக்கு given data parallel எழுதிக்கலாம். n equal to 100 இல்லையா? அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? The mean and standard deviation of their marks were found to be 60 and 15. Okay ma, mean and standard deviation. அப்ப mean நம்ம எப்படி சொல்லுவோம்? x bar இல்லையாமா? x bar equal to என்ன கொடுத்திருக்காங்க? 60. And standard deviation நமக்கு sigma இல்லையாமா? sigma எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15. இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது நமக்கு அதாவது ஒரு மார்க்குக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, லேட்டர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா later on it was found that the scores 45 and 72 were wrongly entered. அதாவது தப்பா என்டர் பண்ணிட்டாங்க. தப்பா என்டர் பண்ணி தப்பான நம்பருக்கு வந்து மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ராங் வேல்யூ என்னது 45 and 72. அப்போ ராங் வேல்யூ ஈக்குவல் டு 45, 72. இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த தப்பான ஆன்சரில் உள்ள கண்டுபிடிச்சது வந்து அதை எடுத்துட்டு கரெக்டான ஆன்சருக்கு வந்து அதாவது கரெக்டான மார்க்குக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் என்னமா 40 and 27. ஓகே, ராங்லி என்டர்டு. அப்போ இது வந்து ராங்லி என்டர்டு வந்து நமக்கு 40, ராங்லி என்டர்டு வந்து 40 and 27. 40 and 27. அப்போ கரெக்ட் வேல்யூ என்னமா, கரெக்ட் வேல்யூ தான் 45 and 72. சரியாம்மா? ஓகே, இப்போ நம்ம தமிழ் ஒர்க்கை ரீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விலக்கமானது 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக, ஓகேமா, 45 72 போடுறதுக்கு பதிலாக 40 27 என தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தை காண்க. ஓகே, 4 ஸ்டெப்பு நான் சொன்னேம்மா. என்ன ஸ்டெப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கரெக்ட் வராது, இன்கரெக்ட். ஓகேம்மா, அதாவது இன்கரெக்டில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சமேஷன் எக்ஸும் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இன்கரெக்டில் சமேஷன் எக்ஸும் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். பாருங்க, கரெக்டில் உள்ள என்ன கண்டுபிடிக்கணும்? சமேஷன் எக்ஸும் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எத்தனை ஸ்டெப்மா வருது நமக்கு? அதில் எழுதி போடுறேன். கிட்டத்தட்ட 1, இது 2, இது 3, இது 4. இந்த 4 ஸ்டெப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ஆன்சரை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறது வந்து இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ். ஓகேம்மா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பார் ஃபார்முலா என்னமா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு அதாவது மீன் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது. இப்போ இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ நம்ம எழுதிடலாம். என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 60 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை என் வேல்யூ என்னமா, நமக்கு என் வேல்யூ 100 கொடுத்துருக்காங்க. அப்போது சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 60 × 100 என்ன வரும்? 6000. கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையாம்மா? அப்போ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்மா? சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இன்று நமக்கு டிவைட் பை என் வரும். அந்த எண்ணை நான் இங்கே போடுறேன். சரியாம்மா? அப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருமா? சிக்மா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ஸ்கொயர். எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க? 60. ஸோ 60 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என் வேல்யூ வந்து நமக்கு 100. அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர்னா நமக்கு 225 ப்ளஸ் 60 ஸ்கொயர்னா 6 6 36. அப்புறம் நமக்கு 00 போட போகிறோம் இன்ட்டு 100. அப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3600. அப்போ என்ன வருமா? 5. அப்போது நம்ம 225 இல்லையா? 225. அப்போது 8 382500. ஓகேம்மா, 382500. இதை நம்ம கிடச்சிக்கக்கூடிய என்னது? சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோமா? தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம்? கரெக்ட் சிக்மா எக்ஸ்.
அப்போ 3 போட்டுக்கோங்க. ஹெட்டிங் வந்து கரெக்ட் சிக்மா எக்ஸ் இல்லையா, கரெக்ட் சிக்மா எக்ஸ். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். கரெக்ட் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ் மைனஸ், ஏன் நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா ராங் வேல்யூ, தப்பான வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ராங் வேல்யூ ப்ராக்கெட்டில் ராங் வேல்யூ ப்ளஸ் இப்போ கரெக்டான வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது கரெக்ட் வேல்யூ. சரியாம்மா? இப்போ நம்ம பார்க்கலாம். இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ் என்ன நமக்கு கிடச்சிது, இதுதானே இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ். அப்போது 6000 மைனஸ் ராங் வேல்யூ என்னது, ராங் வேல்யூ வந்து 40 ப்ளஸ் 27 ப்ளஸ் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேம்மா? கரெக்ட் வேல்யூ என்னது 45 ப்ளஸ் 72. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 6000 மைனஸ் 40 ப்ளஸ் 27னா 67 ப்ளஸ் இது நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா 110 117 இல்லையாம்மா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ கரெக்ட் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 6000ல் இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வேணால் சைடில் எழுதி போடுறோமா. தட் இஸ் 6117. அப்போ 71161. அதில் 67 நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 0, 11ல் 6 போயாச்சுன்னா 5, அப்போ 6050. ஓகேம்மா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 6050. ஓகே, கரெக்ட் சிக்மா எக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கரெக்ட் வேல்யூவை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மீன், ஏன்னா அவங்க மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. இது நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேம்மா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, மீன் இல்லையாம்மா? அப்போ மீன் கரெக்ட் மீன் இல்லையா, அதுதான் போடணும். கரெக்ட் மீன் ஃபார்முலா என்ன மாதிரி நமக்கு வரும், ஃபார்ம் அதாவது கரெக்ட் மீனுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை சமேஷன் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, கரெக்ட் சமைக்கு. ஓகேம்மா? அதாவது கரெக்ட் சமேஷன் எக்ஸ், கரெக்ட் சமேஷன் எக்ஸ் பை என். அப்போ நமக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு கரெக்ட் மீன் என்ன வரும், கரெக்ட் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு கரெக்ட் சமேஷன் எக்ஸ் வந்து 6050 டிவைடட் பை என் வேல்யூ என்ன நமக்கு 100. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 60.50. இதை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகே, நம்ம தேர்ட் ஆப்ஷன் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் என்னம்மா, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது கரெக்ட். ஓகேவா? கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நம்ம எழுதலாமா? அப்போ கரெக்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதே மாதிரி சரியாம்மா, இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மாவில் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ராங் வேல்யூ ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ. சரியாம்மா? இப்போ நம்ம எழுதலாம். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, 382500 ப்ளஸ் இப்போ மைனஸ் ராங் வேல்யூ இல்லையாம்மா. அப்போ ராங் வேல்யூ என்னது 40 ஸ்கொயர் ப்ளஸ் 27, இது ஸ்கொயர் வரும். ஓகேவா? 20 ஸ்கொயர் இது நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து ப்ளஸ் ரைட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா. 382500 மைனஸ் 40 ஸ்கொயர்னா 16 இல்லையா, 00 ப்ளஸ் 27 ஸ்கொயர்னா சைடில் போட்டு பார்த்துக்கலாம். 27 × 27 9 4 18 9 இது 1 729. சரியாம்மா? எழுதிக்கலாம். 729 ப்ளஸ் 45 ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். 45 × 45 25 2 22 20 2 18. அப்போ 5 2 10 0 மீதி 1 2025. அப்போ நமக்கு இது என்ன கிடைக்குமா, 2025 ப்ளஸ் 72 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். 72 ஸ்கொயர் 72னா 4 14 1 4 8 1 5 5184. அப்போது 5184. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 382500 மைனஸ் இது நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா நம்ம வரும் 16,000னா ஆட் பண்ணியாச்சுன்னா 9 2 மீதி 1 2 3 29 ப்ளஸ் இது நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா 9 சைடில் போட்டு பார்த்துக்கலாம். 2025 5184. அப்போது 9 10 0 மீதி 1 2 7 7209
7209. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போது 382500 அது கூட எதை ஆட் பண்ண போகிறோம்? 7209 ஆட் பண்ணும்போது 90938. இது கூட 2329 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 2329 ஓகே. 083 அண்டு 738,730. அப்போது நமக்கு என்ன கிடைக்குமா? கரெக்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 387380. ஓகேம்மா, நமக்கு வந்து இந்த ஆன்சரும் நமக்கு கிடச்சிச்சு இல்லையா? அதாவது கரெக்டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் பிரித்து விடலாம். இப்படி பிரித்து விடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க வந்து ப்ராப்ளத்தில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்கம்மா. அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்னமா வரும்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இல்லையா? இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேலை சப்ஸ்டிட் பண்ணலாம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்னமா கிடச்சிருக்கு? 387380 டிவைட் பை 100 இல்லையா? மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என்னன்னா என்னமா? எக்ஸ் பார். அதாவது சமேஷன் எக்ஸ் பை என்னங்கிறது என்னன்னா எக்ஸ் பார். எக்ஸ் பார் அதாவது கரெக்ட் எக்ஸ் பார் இல்லையாம்மா? கரெக்ட் எக்ஸ் பார் என்ன இருக்குது? என்ன இருக்குது இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சலாம் 60.50. அப்போது 60.50 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது நமக்கு 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ரூட்டுக்குள்ளே 2 இடம் தள்ளி புள்ளி வரும். 73.80 மைனஸ் 6050க்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும் பார்ப்போம். 605 25 2 2 30 0 வரும். அப்போது 30க்கு 0 மீதி 3 3 இந்த இடத்துல வரும். அடுத்து 36. அப்போது 5 2 0 6 3 6 மறுபடியும் ஒரு 2 0 இல்லையாம்மா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 இடத்துல புள்ளி 1 2 3 4. அப்போது 3660.25. இப்போது 3660.25. ஓகேம்மா, நீங்கள் சைடில் போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போ நமக்கு சப்ராக்ட் பண்ணலாம். 387380 இப்போ 3660.25 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 5.312. ஓகேம்மா, 213.55. ஓகேம்மா, இதை நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணி பண்ணலாம் பார்ப்போம். இதை கொஞ்சம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இப்போ நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணலாம். லாக் புக்கில் இப்போ நமக்கு 231 இருக்கு இல்லையாம்மா? அதாவது 100ஓட எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100க்குள்ளே கொண்டு வர போகிறோம். அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 213.55 நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக வந்து 100க்குள்ளே கொண்டு வரணும்னா நமக்கு பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம லெஃப்ட் சைடு 2 மடங்காக தான் நம்ம மூவ் பண்ணுவோம் இல்லையாம்மா? அப்போ 2 மடங்காக மூவ் பண்ணுவது 1 2. அப்போ இந்த இடத்துல வரும். அப்போ 2 பாயிண்ட் அப்போ எப்படி வரும் பாருங்கள். 2 பாயிண்ட்டுக்காக தெரிய வேண்டிய நான் எப்படி எழுதுகிறேன். 2.1355. அப்போ நமக்கு ரூட் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? 2.1355 கண்டுபிடிக்கலாம். ஓகேம்மா, இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. இப்போ 2.1க்கு 3க்கு 6 பார்க்கலாம். 5 இருக்கு இல்லையா? அதை நம்ம 6 ஆக்கிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம 6 ஆக்கிடலாம். சரி, அப்போ இந்த இடத்த நம்ம 6 ஆக்கிடலாம். அப்போது 2.13க்கு 6 என்னென்னு பார்க்கலாமா? 2.13னா நமக்கு 1 to 10க்குள்ளே இருக்குது. 2.1க்கு 3 இல்லையா? 1க்கு 3னா 1.460. அடுத்து 6க்கு பார்க்கலாம். 1 3க்கு 6 இல்லையாம்மா? 6க்கு பார்த்துட்டோன்னா நமக்கு 2 இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2. இப்போ ஆட் பண்ணும்போது 2 6 4. அப்போ 1.462 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குமா? இதுக்கு ஆன்சர் என்னது? 1.462. ஓகே, இப்போது நமக்கு இது ஆன்சர் கிடையாது. நம்ம எது ஆன்சர்? ரூட் ஆஃப் 213 இல்லையாம்மா? 213.55க்கு தான் நமக்கு ஆன்சர் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆன்சரில் 1.4 இருக்கலாமா? இது வந்து நமக்கு நம்ம 2 இடம் தள்ளி தானே பேக் சைட் புள்ளி வச்சோம். ஸோ ஒரு இடம் தள்ளி அங்கே புள்ளி வைக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரைட் ஷிஃப்ட் ஆகுது. ரைட்டு ஷிஃப்ட்டு சரியாம்மா? இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகுது ஒரு பாயிண்ட். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 14. டிஃப்ரென்ஸ் பண்ண வேண்டி போடுறேன்.
62. புரியுதாமா? அப்போ நமக்கு ஆன்சர் எழுதிடலாம் இதில். அப்போ சிக்மா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 14.62. இதை நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய